வணக்கம். என் பேர் என்ன சத்யா. இந்த பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் முட்டையாக பசங்க பொம்மை வாங்கினாங்க. எல்லா பொம்மையும் உடச்சிட்டாங்க. கடைசியாக இருக்கிறது இந்த கொஞ்சம் பொம்மை தான். வாத்து பொம்மை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாத்து பொம்மை ஒன்று எடுத்து ஒளிச்சு வச்சுருந்தோம், பத்திரமா இருக்கட்டும்னு. அதில் 3 வாத்து குஞ்சு இருந்துச்சு, அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சென்னையில் வாங்கினோம் ஒரு மீன். இந்த மாதிரி 50 ரூபா, நீல கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று. எல்லாத்தையுமே வீணாக்கிட்டாங்க. இது ஒன்று தான் இருந்துச்சு, பத்திரமா எடுத்து ஒழிச்சிட்டதுனால இது தெரிச்சு. இவ்வளோதான், பாக்கி எல்லாம் வீணாக்கிட்டு. இது ஸ்பைடர்மேன் வந்து கீ செயின் இருந்தது. இது வந்து வாத்து இது இதுலேயும் இருந்தது, உடஞ்சது பீஸு. நிறைய இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் சிங்கப்பூர்லேருந்தும் நிறையா வந்துச்சு. சொந்தக்காரவங்க அவங்க அத்தை நிறைய கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே உடச்சி வீணாக்கிடுறாங்க பசங்க. ஞாபகமாக ஒன்று கூட வச்சிடல, எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. ஏதோ இதாச்சும் இருக்கேன்ட்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான். வாத்தெல்லாம் அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் சில குழந்தைங்க பத்திரமா வச்சுப்பாங்க. சில குழந்தைங்க ஒரு 4 நாள் விளையாடிட்டு அப்புறம் உடச்சிட்றாங்க. என்ன பண்ணுறது, அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கழட்டி. அதான் காரணம். பையன் வெறும் காராக தான் வாங்குவான். காரு, டிராக்டரு இந்த மாதிரி வாங்கி 4 நாளைக்கு ஓட்டுவான். அப்புறம் பேட்ரி நிறையா வாங்கி கொடுத்து போட்டு ஓட்டுவான். அப்புறம் எல்லாத்தையும் பார்ட்டாக கழட்டி மூலையில் போட்டுருவான். இனிமேல்ட்டு எந்த டாய்ஸும் வாங்கி தர முடியாது சொல்லியாச்சு. இனிமேல் புக்கு தான், புக் எடுத்து படிங்க, நிறைய படிப்பு இருக்குது. விளையாட்டுத்தனமாக வந்து படிப்பை போட்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நிறைய எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம், குவார்ட்டர்லி. சின்சியராக படிச்சிட்ருக்காங்க. நிறைய பிள்ளைங்க வந்து படிக்காத வீட்டு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி படிக்கிறாங்க பசங்க. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில தான் கோச்சிங் கொடுத்தோம், அவங்களாவே புக் எடுத்து படிச்சிடுறாங்க, எல்லாத்துலேயுமே 90 மேலே வாங்குறாங்க அப்படின்றாங்க. ஆனால் படித்தவங்க வீட்டு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சுமாராக படிக்கும்போது கொஷின் கேட்குறாங்க டீச்சர்ஸ்லாம். ஏன் மார்க் கம்மியாகுது, வீட்டில் என்ன பண்ணுறாங்க, படித்தவங்க பிள்ளைங்க கம்மியாக ஏன் மார்க் எடுக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாது. பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும், அவ்வளோதான். அவங்களாம் மனசு வச்சு படித்தா தான் மார்க் வரும். அதனால் பிள்ளைங்களாம் மனசு வச்சு படிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா படித்தா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். படிக்காதவங்களாம் நிறைய பேர் உயர்ந்திருக்காங்க. அதுக்காக நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். யூ டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. குழந்தைங்க எல்லாரும் படித்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.